அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா காலிஃப்ளவர் வறுவல் அதான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த காலிஃப்ளவரையும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் இதில் உள்ள அந்த குட்டி குட்டி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிரும். அதுக்காக போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை, கொதிக்க வச்சிங்கன்னா வெந்துடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. தண்ணியை கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை போடணும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வறுவலுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சுருள கிண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ காலிஃப்ளவர் அதில் போட்டுடலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரும் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் அரிசி கொதிச்சிட்ருக்கு, சோறாக்கிட்டுருக்கேன். காலையில் பசங்களுக்கு கொடுத்து விடணும் லஞ்சுக்கு, ஸ்கூலுக்கு போகிறனால. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டாக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்களுக்காக செய்கிறனால காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுருள கிண்டணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். அதுக்கு மேலே வேணாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டு கிண்டிங்கன்னா சூப்பராக வறுவல் ரெடி ஆயிரும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு செஞ்சிடலாம். காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்ட. இப்போ இந்த அளவுக்கு ஹாஃப் இது குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தான் சேர்க்கணும். எதுக்காக இந்த டைமில் சேர்க்குறேன்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. அதனால் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பாதி குக் ஆச்சுன்னா வறுவல் ரெடி ஆயிரும். பாருங்கள், இதுக்கு எண்ணெய் நான் கம்மியாக தான் சேர்த்தேன், ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அந்த எண்ணெயிலேயே இதை நம்ம நல்லா கிண்டினோம்னா ரெடி ஆயிரும். இப்போ காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எண்ணெயிலே சுருள சுருள கிண்ணனால இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு வெந்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.